Okay student, next exercise 10.3 la இந்த sum third sum பார்க்கலாம். Okay, sum பாருங்க. Find the differential equation of family of circle passing through the origin and having their center on x-axis. அப்ப the equation of circle passing through center 0, 0 ஏன்னா ஆரிஜினில் தானே பாஸ் ஆகுது, புரியுதா? passes through origin 0 and center on x-axisல இருக்குன்றான். center x-axis passes through originல பாஸ் ஆகுது. அப்போ அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் சொல்ல முடியுங்களா? இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். ஆரிஜினில் பாஸ் ஆகுது, சென்டர் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்படி இருக்கலாம், இல்லை அந்த சர்க்கிள் இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ சென்டர் என்ன வந்துடும்? ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் இங்கே இருக்குன்னா சென்டர் என்ன? சி ஆஃப் ஹச் கமா கே. சென்டர் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் ஹச் கமா கே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? next radius of the circle என்ன? radius r equal to origin தானே பாஸ் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் h. அப்போ radius equal to h தான். ஓகேவா? அப்போ the equation of circle is formula ஞாபகம் இருக்கா? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ x minus h க்கு பதிலாக h தான், k க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர்ட் வந்துடும், ஈக்குவல் டு r க்கு பதிலாக h ஸ்கொயர்டு தான். இங்கே என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்? சென்டர் அந்த h தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த h எலிமினேட் பண்ணால் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை கன்சிடர் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2 into x minus h into inside the bracket x differentiate பண்ணா 1, h differentiate பண்ணா 0. ஓகேவா? plus y square differentiate பண்ணா 2y into அந்த function x base பண்ணி differentiate பண்ணா y dash equal to h square differentiate பண்ணினா 0. ஏன்னா அது கான்ஸ்டன்ட், 2h ன்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை ஒரே டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், பட் எலிமினேட் ஆகலை. என்ன பண்ணுறது? ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ 2 into x minus h equal to இந்த சைடு கொண்டு போயிருங்க, minus 2y டேஷ்னு சொல்லலாமா? அப்போ 2 கட் பண்ணிக்கங்க, x minus h equal to minus y டேஷ்னு வந்துருக்கு. ஓகேவா? இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா h ஈக்குவல் எடுத்துக்கங்க. h ஈக்குவல் என்ன வந்துடும்? இந்த h இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, x ப்ளஸ் y டேஷ் வந்துடும். அப்போ இந்த ரெண்டையும் கொண்டு வந்து மெயின் ஈக்குவேஷன் இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, கேன்சல் ஆயிரும். x மைனஸ் ஹச்சுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க? மைனஸ் y டேஷ் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஹோல் ஸ்கொயர் இருக்கு. plus y squared equal to h க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க? x plus y dash the whole square வந்துடும். ஓகேவா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, பாசிட்டிவ் ஆயிருமா? y squared y dash square equal to ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் y squared equal to a plus b whole squared formula apply பண்ணுங்க, a squared plus b squared y dash squared plus 2ab 2x into y dash வந்துடும். அப்போ 2 சைடு பாருங்க, y squared y dash squared இது ரெண்டும் கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இந்த y squared நாங்கள் கொண்டு போயிருங்க,
x square minus y square plus 2xy y dash equal to 0. This is required differential equation. Very very important. Careful பாத்துங்க. அது ஆரிஜின்ல பாஸ் ஆகுது, சென்டர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னா ஈக்குவேஷன் சென்டர் அப்போ h, 0 ஆயிரும், 2, 0, 3, 0, 4, 0 ஆயிரும். அப்போ ரேடியஸும் அதே டிஸ்டன்ஸ் தான், r ஈக்குவல் டு ஹச்சுக்கு ஈக்குவல் தான். அப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி அந்த ஹச்சை நீங்கள் எலிமினேட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டு ஹச் எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 4th sum. Find the differential equation of family of parabolas with lattice rectum 4a and whose axis parallel to x axis க்கு parallel இருக்கு. Lattice rectum 4a and axis parallel to x axis க்கு parallel இருக்கு. புரியுதா? அப்ப x axis க்கு parallel இருக்கு. lattice rectum எப்படி இருக்கு உங்களுக்கு? lattice rectum 4a இருக்குன்னா the equation of parabola with lattice rectum 4a and axis parallel to x axis க்கு parallel இருக்கு. அப்போ எப்படி இருக்குன்னா அந்த பரபோலா இப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி வேணால் இருக்கலாம். அப்போ அந்த பரபோலாவோட ஈக்குவேஷன் என்னென்னா y minus k the whole square equal to 4a into x minus h. ஓகேவா, y squared equal 4y minus k the whole squared equal to 4a into x minus h. இங்கே என்னது h, kங்கிறது தான் இன்னும் நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அந்த சென்டர் சேஞ்ச் ஆக தான் அந்த பரபோலா இங்கே இருந்தால் y squared equal to 4ax. இதே கொஞ்சம் இந்த பரபோலா இப்படி இருந்ததுன்னா அந்த வெர்டெக்ஸ் தான் இங்கே இருக்க வேண்டியது மாறி இருக்கு. அப்போ அந்த ஹச்சுக்கு இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ அந்த வெர்டெக்ஸ் மாறி இருக்குனால ஃபார்முலா ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறீங்க. இங்கே 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அந்த ஹச்சுக்கமாக்கே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஷியேட் பவரை கன்சிடர் பண்ணால் 2 into y minus k into inside the bracket y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y dash k-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஓகே, ஈக்குவல் டு 4a கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. அப்போ இந்த 2க்கும் 4க்கும் கட் பண்ணிடலாம். அப்போ y மைனஸ் கே இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2aன்னு வந்துடும். 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க. இதை வேணால் 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, அகைன் அப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட். அப்போ இதை யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ y மைனஸ் கேவை அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒய் மைனஸ் கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. uv dash plus vu dash equal to 2a கான்ஸ்டன்ட் தானே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிடும். ஓகேவா, இதை சிமிலர் பண்ணுங்க. அப்போ y minus k into y double dash equal to y dash into y dash square ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, y dash square வந்துடும். அப்போ y minus k equal to minus y dash squared by y double dash கிடைச்சிடும். அப்போ அந்த k எலிமினேட் ஆகலை.
இதை என்ன பண்ணுறீங்க, கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன் 1ல் கொண்டு வந்து இங்கே 2ல் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். y மைனஸ் கேவை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அப்போ மைனஸ் y டேஷ் ஸ்கொயர்டு பை y டபுள் டேஷ் இன்டு y டேஷ் ஈக்குவல் டு 2a வந்துடும். ஓகேவா, சரி ஓகே. அப்போ மைனஸ் y டேஷ் கியூபு ஈக்குவல் டு 2a இன்ட்டு y டபுள் டேஷ் வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிமிலர் பண்ணி அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ y டேஷ் கியூபு ப்ளஸ் 2ay டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கனால 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, y டேஷ் கியூப் ஈக்குவல் டு 2ay டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஜென்ரல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், இல்லைன்னா வெர்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் இதை டீப்பாக இதை பார்த்துருக்கோம், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 5th சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்கள். Find the equation of family of parabola with vertex 0, -1 and having axis along y axis. Okay, அப்போ அந்த equation of parabola vertex 0, -1 and axis along y axis. ஓகேவா, வெர்டெக்ஸ் 0, -1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆக்சிஸ் அலாங் என்ன கொடுத்துருக்கான், y ஆக்சிஸில் இருக்குது அப்படின்ட்டான். அப்போ 0, -1னா வெர்டெக்ஸ் 0, -1 இங்கே இருக்குமா, வெர்டெக்ஸ் இப்படி இருக்கலாம், அந்த பரபோலா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். வெர்டெக்ஸ் அதே தான். ஆக்சிஸ் பேரல் டு y ஆக்சிஸ்னால் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஒன்று ஓப்பன் அப்பு ஆர் ஓப்பன் டவுனு. அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பரபோலா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y மைனஸ் கே. ஓகேவா, அப்போ வெர்டெக்ஸ் 0, -1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஹச்சோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y ப்ளஸ் 1. அப்போ இதில் எதை எலிமினேட் பண்ணும், a, அந்த கான்ஸ்டன்ட் ஏவை பொறுத்து தான் மாறும். புரியுதா, ஓப்பன் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 8 இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே இருக்கும், 16 அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போ 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்னதுன்னு பார்க்கலாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட், ஏன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 4a அப்படியே தான் இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y டேஷ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஓகேவா, அப்போ 2x y டேஷ் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 4a. அப்போ இந்த 4aவை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதே ஒன்று வச்சுக்கோங்க, 1 இன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4aக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 2x பை ஒய் டேஷ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. ஓகேவா, ஒரு எக்ஸ் கட் பண்ணிங்க, ஒய் டேஷ் இங்கே கொண்டு வந்துருங்க. என்ன வந்துடும், எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2 இருக்கா. அப்போ அந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2y ப்ளஸ் 2 வந்துடும். இந்த சைடு கொண்டு வந்துருங்க, தேவையில் அப்படியே விட்டுடலாம். -2y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ரெக்வைர்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். வெர்டெக்ஸு 0, -1 இங்கே தான் இருக்குன்ட்டான். அப்போ அந்த பரபோலா இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி வரலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். என்ன மட்டும் மாறும்னா ஏவை பேஸ் பண்ணி மாறும். ஓகேவா,
மாறுச்சு அப்படின்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அப்போ வெர்டெக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த ஏவை பொறுத்து மாறும், அதுதான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எலிமினேட் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கங்க. Okay student, next example 10.4 என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. Find the differential equation of family of circle passing through the point a, 0 and minus a, 0. ஓகேவா? அப்ப a circle the circle passing through the point a, 0 and minus a, 0 and என்ன கொடுத்திருக்கான் அந்த center and center on y axis அப்படினு கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப அந்த சர்க்கிள் எதுல பாஸ் ஆகுது? a, 0 minus a, 0. For example a, 0 னா 2, 0 அப்படி இருக்கலாம், minus a, 0 னா இப்படி இருக்கலாம். இதில் பாஸ் ஆகுது சென்டர் இப்படி கூட இருக்கலாம் அந்த டயக்ராம். அப்போ சென்டர் எங்கே வரும்? y ஆக்சிஸில் தானே வரும். இல்லை இந்த பாயிண்ட் இங்கே இருந்தாலும் இப்படி நீங்கள் டயக்ராம் போய் என்ன பண்ணாலும் சென்டர் y ஆக்சிஸில் இருக்கும். அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? அப்போ அந்த பாசஸ் ரேடியஸ் என்னன்னு தெரியல, சென்டர் நம்ம 0, bன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தானே நமக்கு ரேடியஸ் r. ஓகேவா? அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் c ஆஃப் h, k வந்து 0, bன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன? ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட் minus x1 minus x to the whole square plus y1 minus y to the whole square. அப்போ 0 minus of minus a plus a square plus b minus 0 the whole square. அப்போ radius equal to root of a square plus b square. டயக்ராம் நல்லா பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, அப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் equation of the circle x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. apply பண்ணுங்க. x minus 0 the whole square plus y minus b the whole square equal to r square பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? a square plus b square. ரூட்டே போட்டுங்க, whole square போட்டுங்க, ஸ்கொயர் ரூட்டை கட் பண்ணிருங்க. அப்போ x square plus y minus b the whole square equal to a square plus b square. அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்? நமக்கு அந்த b தான் சேஞ்ச் ஆகிட்டு, சென்டர் தானே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அந்த பாயிண்ட் எதுவும் மாறாது, ரேடியஸ் தான் சென்டர். இந்த b மட்டும்தான் 0, b மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். சென்டர் இப்படி இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், சென்டர் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். அப்போ இந்த பியை நீங்கள் எலிமினேட் பண்ணும், ஏவை பற்றி கவலை இல்லை. அப்போ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் b. அப்போ ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன? 2x டிஃப்ரென்ஷியேட். அப்போ 2x plus whole square differentiate பண்ணா 2 into y minus b into inside the bracket differentiate பண்ணா y differentiate பண்ணா y dash. ஓகேவா? அப்போ இந்த b differentiate பண்ணிங்கன்னா 0, a square plus b square ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தானே, differentiate பண்ணிங்கன்னா 0. ஓகேவா? அப்போ இந்த 2x அந்த சைடு கொண்டு போயிருங்க. 2 into y minus b into y dash equal to minus 2x. 2 கட் பண்ணிக்கங்க. y minus b equal to minus x by y dash கிடச்சிருக்கு. ஓகே, இதிலிருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் சிமிலர் பண்ணுங்கள். பியை மட்டும் கொண்டு வாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, மைனஸ் பி இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ y plus x by y dash equal to b. ஓகேவா?
அப்போ இந்த பியை எதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இன் 1ல் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதை ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், ஒய் 2x இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஒய் மைனஸ் பிக்கு பதிலாகவே ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே கிடச்சிரும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கா, இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதை ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, மைனஸ் எக்ஸ் பை ஒய் டேஷ், அங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் பை ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, சரி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ஒய் டேஷ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயரை செப்பரேட் பண்ணிங்க, ஒய் டேஷ் ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு பை ஒய் டேஷ் ஸ்கொயர். ஒய் டேஷ் ஸ்கொயர் கட் பண்ணிக்கங்க. நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துக்கங்க. உள்ளே என்ன வந்துடும், ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர். கேர்ஃபுல்லாக வச்சுருந்தீங்க. திஸ் இஸ் ரெக்வயர்டு ஈக்குவேஷன். புரியுதா, கிளியராக வாட்ச் பண்ணிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்க்கிள் பாசஸ் த்ரோ a, 0 அண்டு மைனஸ் a, 0 சென்டர் ஆன் ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிள் இப்படி இருக்கலாம். இது a, 0 இங்கே மைனஸ் a, 0 சென்டர் இங்கே இருந்ததுன்னா அந்த சென்டர் 0, b எப்படி வேணால் மாறிட்டு இருக்கலாம். இந்த பியை பொறுத்தா சென்டரை பொறுத்தா மாறிட்டே இருக்கும். இந்த டிஸ்டன்ஸு ரேடியஸ். அப்போ சென்டர் 0, b ரேடியஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே பியை எலிமினேட் பண்ணால் போதும். ஏவை பற்றி கவலை இல்லை, ஏ ஃபிக்ஸ்டு அப்படியே தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இப்படி வந்திருக்கு உங்களுக்கு. புரியுதா? கிளியராக வாட்ச் பண்ணிக்கங்க. Okay student, next exercise la first sum. Find the differential equation of family of all non-vertical line in a plane, non-horizontal line in a plane. Okay va? Non-vertical line. அப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன்னாவே என்ன, y equal to mx plus c. ஓகே, இங்கே எம்மும் சியும் தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். புரியுதா? ஒய் ஈக்குவல், ஆனால் வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறான் லைன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா வேறு எப்படி இருக்கலாம் அந்த லைன்னா, இவத்தை எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? இங்கே எம் அண்ட் சியை பற்றி கவலை இல்லை. எம் என்ன வேணால் இருக்கலாம், சியும் என்ன வேணால் இருக்கலாம். சார் எம் 0 ஆச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு சி பேரலாக இருக்குல்ல, எக்ஸாக்சி பேரலாக தானே, ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக மட்டும்தானே இருக்கக்கூடாது. அப்போ சார் சி எதை பற்றியுமே கவலை இல்லை, எம் அண்ட் சி ஆர் கான்ஸ்டன்ட்டு. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த லைன் எப்படி இருக்கக்கூடாதுன்னா இப்படி இருக்கக்கூடாது. கீழே டயக்ராம் போடுறோம் பாருங்க. வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது, வேற எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம். அப்போ அந்த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ 2 கான்ஸ்டன்ட் இருக்கனால 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆர்பிட்டர் differential equation. இப்போ 1 time differentiate பண்ணுங்க. y dash equal to m, x differentiate பண்ணா 1, c differentiate பண்ணா 0. அப்போ second time chance இருக்குல்ல, second time differentiate பண்ணுங்க. y double dash equal to m differentiate பண்ணீங்கன்னா 0. This is required equation, differential equation.
செகண்ட் இந்த ஃபேமிலி ஆஃப் நான் ஹரிசாண்டல் லைனாக இருக்குங்கிறான். இதுதான் ஹரிசாண்டல் லைன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறான். ஹரிசாண்டலாக இப்படி இருக்கக்கூடாது, நான் ஹரிசாண்டல் லைன் இப்படி எது இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ இப்படி இருக்கக்கூடாது, வெர்டிக்கலாக இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம். அவன் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடாதுங்கிறான். அப்போ அதோட ஈக்குவேஷன் இதே தான், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி தான். இங்கே எம்மும் சியும் தான் கான்ஸ்டன்ட், பட் எம் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்தால் என்ன ஆயிரும், y ஈக்குவல் டு சின்னு வந்துடுமே. அப்போ y ஈக்குவல் டு சிங்கிறது என்ன ஆயிரும், நமக்கு பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆயிரும்ல. அப்போ ஹரிசாண்டலாக இருக்கக்கூடாது தானே, புரியுதா? அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் ரெண்டுக்கும். அப்போ m நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y டேஷ் ஈக்குவல் டு m, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அகைன் டிஃப்ரென்ஷியேட் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு m. சரி, எக்ஸை எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ரெண்டுக்குமே ஒரே ஈக்குவேஷன் தான். இது நான் வெர்டிக்கல் லைன் பர்பண்டிகுலராக இப்படி இருக்கக்கூடாது, வேறு எப்படி வேணால் இருக்கலாங்கிறா. அப்போ அந்த ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் சியை பற்றி கவலையில் எப்படி வேணால் இருக்கலாம். இங்கே நான் ஹரிசாண்டல் லைன் ஹரிசாண்டலாக இருக்கக்கூடாது, இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறான். வித்தது எப்படி வேணால் இப்படி எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா எம் ஜீரோவாகக்கூடாது, ஸ்லோப் ஜீரோவாச்சுன்னா y ஈக்குவல் டு சின்னு வந்துடும், அது பேரலல் ஆயிரும் எக்ஸ் ஆக்சிஸுக்கு. ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆட் பண்ணுங்க, ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். புரியுதா? கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த எக்ஸைஸ் 10.3ல எல்லா சம்மும் ஃபினிஷ்டு எக்ஸப்ட் செகண்ட் சம். ஏன் சார் செகண்ட் சம்னா செகண்ட் சம் டெலிட்டட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் சம் எல்லாமே போட்டிருக்கோம். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும்னா அது எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை தடவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான எக்ஸசைஸு. டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியேஷன் 11th டீப்பாக பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நம்ம லாஸ்ட்டு 3 வீடியோஸுக்கு முன்னால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதை ரீகால் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா?